அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே, எல்லோருக்கும் காலை வணக்கம். இது சண்டே விலாகுங்க. வெளியே கிளம்பிட்டோம். சரி, லைட்டாக பசி எடுத்ததுன்னு சொல்லி அவருக்கு பூரி, எனக்கு தோசைங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. சரி, 2 வீலரில் போகலாம் ஜாலியாக அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். எங்கேயும் இல்லைங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போனோம். அங்கே போனால் எங்கள் சால்ட்டு ஒரே சோகமாக முன்னாடி உட்காந்துருந்தேன். என்னடின்னு கேட்டால் அது எங்களை மதிக்கலை. சரி, அதுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போனால் அம்மா நல்லா விளக்கேற்றி எல்லாம் சாமி கும்பிட்டுருந்தாங்க. நம்மளும் ஒரு கும்பிட்டை போட்டு அப்பாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அக்கா பையன் வந்துட்டான். சரி, அவனையும் கூட்டிகிட்டு அப்படியே லூலு மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க எல்லாம் ஃபேமிலியாக. அங்கே போனால் ஊரே அங்கே தாங்க இருக்குது. எல்லாம் வீட்டில் இல்லை போல் இருக்குது, சண்டே அதுமா. சரி, நம்மளும் உள்ளே போயிடுவோம் எப்படியாவது அப்படின்னு போனோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் கூட்டமாக இருக்குன்னு பாதியிலேயே போயிட்டோங்க. அதனால் இந்த டைம் எப்படியாவது உள்ளே போய் எதையாவது வாங்கிடணுன்ட்டு ஒரு வழியாக உள்ளே போனால் அங்கே இருக்குதுங்க ஏகப்பட்ட ஐட்டம். எதை வாங்குறதுனே தெரியலிங்க. திடீர்னு பார்த்தா பையனை காணோம். பார்த்தா அவன் ஜிம்முக்கு போயிட்டுருக்கனால ஜிம் ப்ராடக்ட் செக்ஷன் போயிட்டான். அவனுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுத்துட்டு என் வீட்டுக்கார தேட போனால் அவர் டிவிக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கிறாரு. அவர் டிவி வாங்கலாமான்னு கேட்டார். வேண்டாம், வாங்க சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு டிவி சுற்றி காமிச்சிட்டு கொஞ்சம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சிக்கன் இதெல்லாம் இருந்தது. சரி, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் பக்கம் போனோம். சரி, அப்புறம் வாங்கிக்கலாம் வேறு பக்கம் போய்விட்டு வந்துட்டுன்ட்டு கடைசியாக ஊறுகாய் வாங்க போனோம். சிக்கன் ஊறுகாய், ப்ரான் ஊறுகாய் அதெல்லாம் ஒரு வழியாக வாங்கிட்டு வேறு எதாவது திங்கிற ஐட்டம் இருக்குமான்னு சுற்றி பார்த்தா அது இருக்குதுங்க ஏகப்பட்டது. சரி, சும்மா மட்டும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கேக்கு எடுத்துகிட்டுனா அங்கேருந்து எனக்கு ஒரு குரல் பார்த்தேன். என் தம்பி இப்போ வரீங்களா இல்லை நான் விட்டுட்டு கிளம்பட்டுமான்னு. ஐயோ இருடா வந்தாரன்னு ஒரு வழியாக பில்லிங் செக்ஷன் போயாச்சுங்க. எங்கள் அம்மா ஆர்வமாக பில்லிங் போட நான் எடுத்து வைக்கிறேன்ட்டாங்க. அப்பாடா இந்த வேலையும் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு அங்கே சாக்லேட் எதாவது வாங்கலாமான்னு பார்த்தோம். அப்புறம் சரி பில்லிங் போட்டாச்சு, கிளம்பிடுவோன்ட்டு அங்கேயே ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். அதெல்லாம் ஒரு வழியாக எப்படியாவது சாப்பிட்டு வாங்க சீக்கிரம் போகலாம் நாங்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக் ஃபீல்ஸுங்க. அங்கே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் படத்துக்கு புக் பண்ணியிருந்தோம். என்ன படம்னு பார்க்குறீங்களா? அமீர் கான் நடிச்சதுங்க. ஹிந்தி படம் தான், ஆனால் நாங்கள் தமிழ் டப்பிங் போயிருந்தோம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சித்தாரே ஜமீன் பர். பரவாயில்லைங்க, நாங்கள் ஆல்ரெடி 10 நிமிஷம் லேட்டாக தான் போனோம். ஏன்னா எல்லா படத்துக்குமே நாங்கள் லேட்டாக தான் போவோம். இந்த படமும் 10 நிமிஷம் லேட்டாக போனோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்தது, அப்புறம் சூப்பராக இருந்ததுங்க. எல்லாம் நல்லா பார்த்துட்டு ஒரு வழியாக எங்கள் அக்கா வீட்டுக்கு போனோம். பையனை ட்ராப் பண்ணிடலான்னு. அங்கே போனால் எங்கள் அக்கா சாமி கும்பிட்டுருந்தா. அப்படி வராகியம்மன் நவராத்திரி போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் கும்பிட்டு வராகியம்மனுக்கு சந்தன அலங்காரம் பண்ணியிருந்தா. சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி உட்காந்து நானும் பார்த்துட்டு ஒரு வழியாக டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. சரி, வீட்டுக்கு வந்தால் எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 1 மணிங்க. அவ்வளோதாங்க, இதோட விலாக் முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.